யாரெல்லாம் அந்த குரோனோலா, அதுக்கப்புறம் ஏதோ சொல்லுவாங்களே, அந்த முஸ்லி அதெல்லாம் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க. எனக்கு அப்பப்போ நான் வந்துட்டு மார்க்கெட்லாம் போவையில வாங்கிட்டு வருவேன். அந்த சின்ன சின்ன சாம்பிள் பாக்கெட்லாம் இருக்கும் இல்லையா? அந்த டேஸ்ட் வந்து என்னோட நாக்குல அப்படியே ஒட்டிக்கிச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் நம்ம வந்துட்டு கறி குழம்பு, மீன் குழம்புலாம் அப்படியே ரொம்ப டேஸ்ட்டா சமைச்சு சாப்பிட்டாலும் மனசு வந்து அப்பப்போ அந்த ஃபேன்ஸியா சாப்பிட்றதுக்கு தான் தேடும். எனக்கு வந்துட்டு ரொம்பவே தேடும். யாரெல்லாம் என்ன மாதிரி இருப்பீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு இந்த மாரி ஐட்டம்ஸ் இருக்குன்னே தெரியவே தெரியாது. என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. நான் அப்பப்போ வாங்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த பாக்கெட்ட திருப்பி திருப்பி பார்ப்பாங்க. இதையா இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற அப்படிங்கிற கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும். அவங்க கேட்குற முன்னாடி இது எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நானே அப்பப்போ இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக செஞ்சு ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். ஆனால் பரவாயில்லங்க, பெஸ்ட்டு வீட்டில் பண்ணுறது. அந்த பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அடியில் தூசு, மாவு அந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ குவாலிட்டியாக அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் ஆகுது. ரோல்டு ஓட்ஸில் வந்துட்டு பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்க்கணுன்னா ஓடிஜியில் வந்துட்டு பேக் பண்ணி எடுக்கணுங்க.